name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. What a beautiful name. Hallelujah. உங்களை எல்லாரும் வாழ்த்துறதுக்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். So we want to bless you. We want to wish you all. Today is Father's International Father's Day. சர்வதேச தகப்பன் தினம். ஸோ ஆகவே உங்களை எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் முதலாவது உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் தகப்பனாய் இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, இது நிமித்தமாய் புருஷன் என்ன பண்ணுவான், தன் தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்து என்ன பண்ணுவாங்க, ஒரே மாம்சமாக இருப்பார்கள், ஒரே சரீரமாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா முதலாவது யூ ஆர் அ ஃபாதர் டு யுவர் வைஃப். நீங்கள் உங்கள் மனைவிக்கு ஒரு தகப்பன், அதற்கு பிறகு தான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனாக நீங்கள், ஏன்னா ஆண்டவரே தகப்பனாக தான் இருக்கிறார். ஆகவே கொடுங்க ப்ளீஸ். ஒரு பெண்ணோ ஒரு கீ செயினோ ரெண்டுமே கொடுக்கலாம். ஓகே ஓகே ரைட். ஜஸ்ட் டு பிளஸ் யூ, உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அந்த சின்ன ஒரு கிஃப்டை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஆமென். அந்த சாங் மட்டும் கொஞ்சம் ஸ்கிரீன்ல. தகப்பனே, நல்ல தகப்பனே, உன் தயவால் நடத்திடுமே. தகப்பனே, நல்ல தகப்பனே, கரத்தை பிடித்திடுமே. தகப்பனே, நல்ல தகப்பனே, தயவால் நடத்திடுமே. தகப்பனே, நல்ல தகப்பனே, கரத்தை பிடித்திடுமே. நல்ல தகப்பனே, நேசம் நீரே, கைவிடாதவரே, என் பாச தகப்பனே, வாழ்க்கை நீரே, கட்டி அணைப்பவரே. என் நல்ல தகப்பனே, நேசம் நீரே, கைவிடாதவரே, என் பாச தகப்பனே, வாழ்க்கை நீரே, கட்டி அணைப்பவரே. சொல்லி அழைத்தீரே, முன்னே உன் கண்கள் கண்டதே, என் எலும்புகள் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தீரே. மனப்பள்ள காக்கில் நான் போதெல்லாம் உங்க கையில் ஏந்தித்தான் சுமந்தீரே. போதெல்லாம் உங்க கையில் ஏந்தி தாங்கி வந்தீரே. நல்ல தகப்பனே, நேசம் நீ கைவிடாதவரே, என் பாச தகப்பனே, வாழ்க்கை நீரே, கட்டி அணைப்பவரே. என் நல்ல தகப்பனே, நேசம் நீரே, கைவிடாதவரே, என் பாச தகப்பனே, வாழ்க்கை நீரே, கட்டி அணைப்பவரே. ஆமென். எல்லா சகோதரிகளும் பிள்ளைகளும் ஆமென். பிள்ளைகளாம் கீழே போயிட்டாங்க, எல்லாம் கை தட்டி ஆமென். ஒருவேளை நீங்க உங்க கணவரோட வந்திருந்தா உங்க கணவருக்கு பக்கத்துல பார்த்து கை கொடுத்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லுங்களேன். ஆமென். சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆமென். ஓகே, ஹalleluya. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ. யாரெல்லாம் வர முடியலையோ அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை திருச்சபையின் சார்பாக, என்னுடைய சார்பாக நீங்கள் எடுத்து செல்லுங்கள். நல்ல தகப்பனாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். கர்த்தரை நான் அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹalleluya. நம் மத்தியில இந்த நாளும் தேவதாசன், விசேஷித்த தேவதாசன் நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் ரஞ்சித் நம்மத்தில் வந்திருப்பது ஒரு நல்ல நண்பரும் சிநேகிதரும், எங்களுடைய குடும்பத்தோடு கூட எங்களுக்காக அதிகமாக செபிக்கிற, தாங்குகிற, நல் வார்த்தைகளையும் உற்சாகமான காரியங்களையும் எங்களுக்கு பேசுகிற ஒரு நல்ல குடும்பம்
நண்பர்கள் எங்கள் நடுவில் இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே அவர்கள் கொண்டு வருவதற்கு முன்பதாக அவருடைய மனைவி சிஸ்டர் ஆனா ரஞ்சித் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் அவரிடத்தில் நான் கேட்டுக்கொண்டேன். நீங்கள் ஒரு மலையாள பாடலை அவங்க போன வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் we were in கேரளா இன் அணைக்கட்டி. ஒரு மணி நேரம் தான் we were there for. ஏன்னா போகும்போதே 5 மணி ஆயிடுச்சு, 1 hour தான் இருக்க முடியும், அதுக்குள்ளே இருட்டுடுச்சு. ஆனால் அந்த கேரளா பார்டரை தாண்டின உடனே ஒரு ஃபீல் இருக்குது பாருங்க. வெதர் கிளைமேட்டு பார்க்கவே இன்பமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் ஒரு நீரோடை, அதில் போய் ஒரு மணி நேரம் காலை விட்டுட்டு வெளியில் வந்து அவ்வளோ ஒரு பெரிய நாங்கள் 10 நாள் போய் கேம்ப் பண்ணி இருந்தது போல் அங்கே வரும்போது ஒரு கட்டன் சாய் குடிச்சிட்டு அங்கே ஒரு வாழைப்பழம் தாறு பார்த்தேன். அந்த வாழைப்பழம் செவ்வாழை 1 கிலோ இருக்கும் போல இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது. அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கோயம்புத்தூர் வந்து பார்த்தா எல்லாம் காஞ்சி போய் தொங்குது. அதே கேரளா உள்ள போனால் அவ்வளோ செழிப்பாக. உண்மையாகவே அது தேவனுடைய தேசம் தான், காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ரியலி இட் இஸ் அ பிளேஸ் தட் வாஸ் ஸோ ஸ்பெஷல் இல்லை. அதனால் அது ரொம்ப அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. அங்கே உள்ளே போய் வெளியில் வந்த உடனே திரும்பி வெதர் அப்படியே மாறுது. உள்ளே இருக்கும்போது 24 degrees 23 degrees, அப்படியே கோயம்புத்தூர் வாரம் 30 degrees ஆயிடுச்சு. ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 20 kilometers. So such a beautiful country. We are so glad to have you render a beautiful soul stirring Malayalam song for us. Come on, bring it for us. கைகளை தட்டி அவளை வரவேற்போமா? ஆமென். பயமோ இனி என்னில் ஸ்தானமில்ல, என் பாவியெல்லாம் தாதன் கரங்களிலாய். நிராஷ இனி என்னை தொடுகையில்ல, பிரத்யாஷையால் அனுதினம் வர்த்திக்கட்டே. பயமோ இனி என்னில் ஸ்தானமில்ல, என் பாவியெல்லாம் தாதன் கரங்களிலாய். நிராஷ இனி என்னை தொடுகையில்ல, பிரத்யாஷையால் அனுதினம் வர்த்திக்கட்டே. The meaning of this song is, you translate from there. The meaning of this song is, இந்த பாடலுடைய அர்த்தம் என்னவென்றால், there is no more fear where I am. நான் இருக்கிற இடத்துல இனி எனக்கு பயம் இல்லை. My future is in your hands. என் எதிர்காலம் உம்முடைய கரத்தில் உள்ளது. There is no more nirasha in any sadness cannot come along with me. I don't carry sadness anymore. நான் துக்கத்தை இனி நான் சுமப்பதில்லை. But pratyashayal means in hope. Every day my hope in the Lord is going to increase. ஒவ்வொரு நாளும் தேவன் மேல் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாய் பெருக போகிறது. And then the best part is this, Yahweh, God, forever you are my God. ஆண்டவரே, யாவே என்கிறதான நாமம் உள்ளவரே, நீர் என்றென்றும் சதா காலங்களிலும் என்னுடைய தேவன்.
Talamura talamura means, generation after generation, He is my God and your God. தலைமுறை தலைமுறை தலைமுறையாக நீர் என் தேவனாக இருக்கிறீர். Nee mayangugala means you don't sleep, you don't slumber. நீங்கள் தூங்குவதும் இல்லை, நீங்கள் உறங்குவதும் இல்லை. The God who protects Israel protects me. இஸ்ரவேலை காக்கிறவர் என்னை காக்கிறார். So now when I'm going to sing, you will understand that I'm going to sing it one more time. இன்னும் ஒரு முறை நான் பாட போகிறேன். இப்பொழுது நீங்கள் புரிந்து பாடுங்கள். யாஹே அங்கென்னும் என் தெய்வம் തലമുറ തലമുറയായി യാഹേ അങ്ങെന്റെ സങ്കേതം തലമുറ തലമുറയായി നീ മയങ്ങുകില്ല നീ ഉറങ്ങുകില്ല ഇസ്രായേലിൻ പരിപാലകൻ താൻ നീ മയങ്ങുകില്ല നീ ഉറങ്ങുകില്ല ഇസ്രായേലിൻ പരിപാലകൻ താൻ ഭയമോ ഇനി എന്നിൽ സ്ഥാനമില്ല എൻ ഭാവിയെല്ലാം നാഥൻ കരങ്ങളിലായി നിരാശ ഇനി എന്നെ തൊടുകയില്ല പ്രത്യാശയാൽ അനുദിനം വർത്തിക്കട്ടെ ഭയമോ ഇനി എന്നിൽ സ്ഥാനമില്ല എൻ ഭാവിയെല്ലാം നാഥൻ കരങ്ങളിലായി നിരാശ ഇനി എന്നെ തൊടുകയില്ല പ്രത്യാശയാൽ അനുദിനം വർത്തിക്കട്ടെ തലമുറ തലമുറയായി യാഹേ അങ്ങെന്റെ സങ്കേതം തലമുറ തലമുറയായി നീ മയങ്ങുകില്ല നീ ഉറങ്ങുകില്ല ഇസ്രായേലിൻ പരിപാലകൻ താൻ 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 നീ മയങ്ങുകില്ല നീ ഉറങ്ങുകില്ല ഇസ്രായേലിൻ പരിപാലകൻ താൻ. I want to wish all the fathers happy Father's Day. எல்லா தகப்பன்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளிலே. The best relationship that Jesus celebrated on this earth was his relationship with his father. தேவன் சிறந்து கொண்டாடின இயேசு கொண்டாடின ஒரு உறவு என்னவென்றால் தன்னுடைய தகப்பனாகிய பிதாவாகிய தேவனோடு கூட அவர் வைத்திருந்த அந்த ஐக்கியம்தான். On earth I am blessed to have a wonderful father. பூமியிலே நல்ல ஒரு தகப்பனை உடையவனாய் நான் இந்த வளர்ந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I am blessed to have a husband who is
an excellent father to our 3 children. என்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் என்னுடைய கணவர் அவர்கள் நல்ல தகப்பனாய் இருக்கிறார்கள். But you know something, my children won't share their father with anybody. என் பிள்ளைகள் தன் தகப்பனை யாரோடும் கூட பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். I won't share my father with anybody. என் தகப்பனையும் வேற யாரோடும் நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். But I have a Jesus who shares his father with everybody. ஆனால் நான் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவாகிய தேவனை தகப்பனை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ளுகிறார். Whenever Jesus speaks, he says, your father in heaven, like your father in heaven, glorify your father in heaven. எப்பெல்லாம் இயேசு பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் தன் தகப்பனையும் தம் பிதாவாகிய தேவனை குறித்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை உயர்த்துங்கள், அவரை போல இருங்கள் என்று சொல்லுகிறார். He says your father, he shares his father with everybody else. அவருடைய தகப்பனை உங்களுடைய பரமபிதா தகப்பன் என்று சொல்லி நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். Now I'm going to tell you 7 things about this father that Jesus, the son on earth, the son of God, what Jesus said about his father. 7 things I'm going to tell you quickly. 7 காரியங்களை இயேசு தம்முடைய பிதாவை குறித்து நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட காரியங்களை ரொம்ப துரிதமா அவங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். It says like this, let your light shine before men in such a way that they may see your good deeds and moral excellence and glorify your Father who is in heaven. Number 1, because your Father is light, you and I, we are light. Number 1. முதலாவதாக தேவன் ஒளியாக இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார். உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்ற படுத்துவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே தேவன் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார், பிதாவாகிய தேவன் என்பதை முதல் குறிப்பாக சொல்லுகிறேன். Number 2, your Father is love because his love is agape love. இரண்டாவதாக நம்முடைய பிதாவாகிய தேவன் அன்புள்ள தேவனாக இருக்கிறார், உண்மையான அன்புள்ளவர். Number 3, your Father in heaven is perfect, and because he is perfect, he sees you perfect. அவர் நம்முடைய தேவன் மூன்றாவதாக பரிபூரணராக இருக்கிறபடினாலே நம்மையும் அவ்வாறுதான் அவர் கருதுகிறார். Number 4, because your Father sees you in secret what you have done for him, your Father in heaven is going to reward you also in secret. நீங்கள் அந்தரங்கத்திலே நீங்கள் ரகசியமாய் தேவனுக்காக செய்த காரியங்களை பிதாவாகிய தேவன் கண்டு வெளியரங்கமாய் உங்களுக்கு பதிலளிப்பார் என்பதை நான் உங்களுக்கு 4வது விஷயமாக சொல்லுகிறேன். Number 5, because your Father is a loving God, he is a forgiving God, and because he is forgiving, he sees you also as a forgiving people. ஆகவே 5வதாக நம்முடைய தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவர் அன்புள்ளவராய் இருக்கிறபடினால் நம்மை மன்னிக்கிறவராயும் இருக்கிறார். நாமும் ஒருவர் அன்பு கூர்ந்து மன்னிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். And the last and final thing is, your Father is a Father who gives you without holding anything back, and because he is your Father who gives you extraordinarily and greatly, because he is a Father who rewards you, he also sees you as fathers who reward your children. நம்முடைய ஆராதிக்கிறதான பிதாவாகிய தேவன் அவர் கொடுப்பவராக தருபவராக அவர் இருக்கிறார். அவர் கிவிங் காடாக இருக்கிறார். தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக தந்தார். Because your Father is all of this, even you and I, we are like our Father. நம்ம அப்பா அப்படி இருக்கிறதுனால அப்பாவை போல தான் நாமும் இருப்போம், அவரையே தான் நாம் பிரதிபலிக்கிறவர்களாயும் இருப்போம். In this world of fatherlessness, if any of you feel that you've not had a perfect father, I know somebody and he sits above and he is your father and my father. ஒருவேளை இந்த உலகத்துல உங்க தகப்பன் நீங்கள் எதிர்பார்த்தது போல இல்லாமல் போனாலும் அவர் உங்களுடைய பரமபிதாவாகிய தேவன் அவர் நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இப்பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதுமே என்றென்றும் அவர் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். Out of these 6 things which I told you, if I have to tell you in one sentence, I will say, my Father is love. ஒரே வரியில நான் இதை சொல்லணும்னு சொன்னா, என் தகப்பன் அன்புள்ளவராகவே இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹalleluya, praise the Lord, amen.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து பாஸ்டர் ரஞ்சித் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்மத்திலே கொண்டு வருவார்கள். ஆமென். கரங்களை தட்டி அவளை உற்சாகப்படுத்தி வாழ்த்துவோம், உயர்த்துவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவர் சொல்லுங்க. Thank you Jesus. Thank you Jesus. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட தகுதியில்லாத என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட தகுதியில்லாத என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். அதை வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ. எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட தகுதியில்லாத என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடு. சொல்லுங்க, அழியும் என் கைகளை கொண்டு அழியும் என் தெரிந்தெடு. ஓ, அழியும் என் உதடுகள் கொண்டு அழி. என்ன ஒரு ஸ்லாக்கியம்! ஓ, எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்து. அழியும் என் கைகள், அழியும் என் அழியாவும் தகுதியில்லாத என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ. அதை எண்ணி, அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம், வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே, உமை மட்டுமே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன்,
அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் ஜீசஸ் உம்மை மட்டுமே ஆராதிப்பே 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 என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்தி உயர்த்தி வைத்தி என்னில் என்ன சொல்லுங்க நன்மை ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க ஹல்லேலூயா என்னை அழைத்தி உயர்த்தி வைத்தி அழியும் என் கைகளை கொண்டு தகுதி இல்லாத என்னை தெரிந்தெடுத்தி அழியும் என் உதடுகள் அழியாவும் பிரித்தெடுத்தி அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட தகுதியில்லாத என்னை தெரிந்தெடுத்தி அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல பிரித்தெடுத்தி ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே Thank you Jesus ஆராதிப்பே 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 சதரே ஆராதிப்பே 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 Thank you Jesus oh hallelujah 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 எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் ஹalleluya அப்படியே ஆராதனை அப்படியே அந்த பிரசன்ஸ்ல இருங்க ஒரு பாடல் அப்படியே பாரு என்னோட சேர்ந்து பாடு புது பாட்டு தான் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார் oh thank you Jesus பதினாயிரங்களில் சிறந்தவரே சாரோனின் ரோஜாவே பதினாயிரங்களில் சிறந்தவரே சொல்லுங்க சாரோனின் ரோஜாவே பதினாயிரங்களில் சிறந்தவரே சாரோனின் ரோஜாவே உமக்கு நிகராக நீர் மாத்திரமே ஓ உமக்கு நிகராக நீர் மாத்திரம் அதாவது அவருக்கு நிகராக யாருமே கிடையாது ஹல்லேலூயா இந்த உலகத்துல யாருமே இல்லை அவர் நோக்கி ஆண்டவரே பதினாயிரங்களில் சிறந்தவரே சாரோனின் ரோஜாவே உமக்கு நிகராக நீர் மாத்திரமே ஹல்லேலூயா அற்புத
அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே. சொல்லுங்க, அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே. சொல்லுங்க, அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே. 10,000களில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே. 10,000களில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே. உமக்கு நிகராக நீர் மாத்திரமே. உமக்கு நிகராக நீர் மாத்திரமே. அற்புதமான நாமமே. சொல்லுங்க, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே. அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே. 10,000களில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே. 10,000களில் சிறந்தவரே, சாரோன். சொல்லுங்க, ஜாவே. 10,000களில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே. 10,000களில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே. உமக்கு நிகராக நீர் மாத்திரமே. உமக்கு நிகராக நீர் மாத்திரமே. ஆண்டவரே, உமக்கு நிகராக நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் மேலான நாமம். எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா முழங்கால்களை முடங்கிடும் நாமம். எல்லா நாமும் பாடும் என் இயேசுவின் நாமம். ஒப்பிடாத இணையில்லா நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்துக்கு ஒப்பிட ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. அற்புதங்களை நம் வாழ்க்கையில் செய்கிற நாமம், அதிசயங்களை செய்கிற நாமம், நம் தடைகளை உடைத்த நாமம், எத்தனையோ சூழ்நிலைகள் ஹல்லேலூயா நம்மோடு இடைப்பட்ட நாமம் அது. என் கட்டுகளை அவிழ்த்த என் இயேசுவின் நாமம், என் வியாதியை மாற்றின இயேசுவின் நாமம், என் பயமெல்லாம் போக்கிய என் இயேசுவின் நாமம். இதனால் என்னை பலவானாய் மாற்றி வைத்திருக்கேன். எத்தனை சொல்லுவீங்க ஹல்லேலூயா. என் கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து, என் சூழ்நிலைகளை மாற்றி, என் வியாதியை மாற்றி, என்னை பலவான இந்த நாளில் உட்கார வைத்திருக்க அந்த நாமத்தை எல்லா வாய்களை திறந்து ஹல்லேலூயா. அவரை போல ஒருவர் இல்லை. ஒரே முறை அவர் நாமத்தை பாடி நம்ம அப்படி வார்த்தைகளை போக போறோம். என்னோட அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே, அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள. நீங்க சொல்லுங்க, ஓ அற்புதம், அதிசயமான, ஆச்சரியம், ஆச்சரியமா, அதிகாரமுள்ள நாமமே. 10,000களில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே. 10,000களில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே. உமக்கு நிகராக நீர் மாத்திரமே. உமக்கு
நிகராக நீர் மாத்திரம். Thank you Lord. ஆண்டவர் உமக்கு நிகராக யாரும் இல்லை ஆண்டவரே. எங்களை முற்றிலும் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது ஒரு புது பாட்டு தான். ஒரு மலையாள பாட்டில் நான் தமிழ் வாக்கியம் மாற்றி பாட போகிறோம். ஆமாம், மலையாளத்தில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒர்ஷிப் அனில் அடூர்னு தெரியுமா, கேள்விப்படுறீங்களா? ஆமாம், அவரோட பாட்டு. அது தமிழில் நான் தான் மொழிபெயர்த்து நான் பாட போகிறேன் தமிழ் அவரோட சேர்ந்து. அருமையான பாட்டு. மலையாளத்தில் பயங்கர பல வாழ்க்கையை மாற்றின பாட்டு. ஸோ தமிழில் வரப்போது ஜோம் பண்ணிக்காங்க. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த பாட்டை ஆசீர்வதிக்கணும். ஆமென். இந்த நாளில் உங்களோடு இருப்பது மிகவும் சந்தோஷம். இது தகப்பனார் தினம், அப்படி தானே? ஃபாதர்ஸ் டே. ஆமாம், இந்த முக்கியமான நாளில் என்னை கூப்பிட்டுறாரு இந்த மாதிரி உங்கள் பாஸ்டர். ஹல்லேலூயா. அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தகப்பான் தினத்தில் எல்லாம் என் குழந்தைகள்லாம் வந்து தகப்பனார் வாழ்த்துனாங்க. வாழ்த்தும்போது சந்தோஷம் இல்லையா? ஆனால் தகப்பன் இல்லாதவங்களுக்கு அது ஒரு, எனக்கு தகப்பன் இல்லை, தகப்பன் எனக்கு தவறி போய்விட்டார். ஆனால் ஒவ்வொரு முறை இந்த தகப்பனார் தினத்தை கொண்டாடும்போது, உலகம் கொண்டாடும் போது என் குழந்தையெல்லாம் சொல்லும் ஹாப்பி ஃபாதர்ஸ்னா, அதற்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு குறைன்னா தகப்பன் நம்ம கூட இல்லை இல்லையா? என்னென்னா தகப்பன் சில காரியங்களை நம்ம எவ்வளோதான் நல்லா இருந்தாலும், நான் நல்லா இல்லை, நான் ஆண்டவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்தில் பல காரியங்களை செய்திருக்கிறேன். தகப்பனார அவப்பட்ட வேதனைக்கு அளவே இல்லை. என் தாய் தகப்பன், என் தாய் எனக்காக ஜெபித்தார்கள், தகப்பனை சகித்து கொண்டார், அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் என்னை தொட்டு என்னை ரட்சித்து ஒரு சின்ன கிளிம்ஸ் அவருக்கு பார்த்தார், அப்படி இறந்துட்டார். இந்த நாட்களில் ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்தும் இந்த நாட்களில் பலருடைய வாழ்க்கையில் மெருகூட்டும்படியாக குடும்பமாக உபயோகப்படுத்த நாட்களில் அவர் கூட இல்லைன்னு ஒரு வருத்தம் உண்டு இல்லையா? ஒரு மனுஷனா இல்லையா, என்னதான் ஊழியக்காரர் என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷனாக ஒரு சின்ன தகப்பனாக இருந்தால் நல்லா இருக்கும். சில உற்சாக வார்த்தைகள் இல்லையா, பல காரியங்கள் சொல்லியிருக்கேன், நான் கேட்கல. சில காரியங்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். கேட்ட காரியங்கள்லாம் பிரயோஜனமாக இருக்குது. கேட்காத காரியங்களை சில இழந்தவைகள் நம்ம கிடைக்காது. பட் இப்போ இருக்கிறத வைத்து நம்ம சில எப்பவுமே சொல்லுவேன், இழந்த காரியம் நமக்கு கிடைக்காது. நான் எப்பவே சொல்கிற ஒரு காரியம், அதுங்க நான் சொல்கிறேன் எல்லாத்தையும், என் நண்பர்கள் குடும்பத்தை எல்லாரும் சொன்னேன், தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணனா அவன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்காது. இப்போ என் தாய் என் கூட தான் இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க. தாய் ரெண்டு பேரும் தாய் குழந்தை மாதிரி தான் இருப்போம். என்னோட ஜெபமே அதான், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலேருந்து ரட்சித்து வந்திருக்கீங்க, என்னோட வாழ்க்கை துணை எல்லாம் வரும்போது என் குடும்பத்தில் என் தாய், ஏன்னா என் ஜெபம், ஏன்னா தாய் தப்படி ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். வர மனைவியும் வந்து வேதனைப்படுத்தி வச்சேன், அவ்வளோதான், அதோடு சோழி முடிஞ்சிடும். சின்ன ஜெபம் தான். அந்த ஜெபத்தை தேவன் கனப்படுத்தும். எல்லாம் சொன்ன மலையாளி பொண்ணு உனக்கு தேராது, உன்னை ஓட கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லணும். அந்த கர்த்தர் நமக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்குது. அல்லேலூயா. அவர் சித்தப்படி அவர் கொண்டு வந்தாருன்னா கரெக்டாக பெருமைக்கு சொல்ல, என் மனைவியை உயர்த்தணும் சொல்ல, அதான் உண்மை. ஆண்டு முன்னாடி சொல்லு, என் மனைவியை நான் ஒரு நாள் இப்படி புகழ்ந்து பேசணும்னு சொல்ல, அதான் உண்மை. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் சில காரியம் இழந்திருக்கலாம். சில காரியம் நாங்கள் தகப்பனார் கூட இல்லை, அவர் இருக்கும்போது பல காரியங்களையும் செய்யலைன்னு நான் புலம்பியிருக்கேன். ஆனால் என் பரம தகப்பனார், என் தகப்பனார் செய்ததை காட்டிலும் என் வாழ்க்கையில் செய்திருக்கேன். அல்லேலூயா. மாம்சிகமாக ஒரு குறை, அவ்வளோதான். அல்லேலூயா. மற்றபடி அவர் செய்தது மாதிரி யாரும் முடியாது, சான்ஸே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் தெரியல, நிறைய பேர் இருக்கீங்க, ஐ டோன்ட் நோ அபவுட் யுவர் லைஃப். ஆனால் ஆண்டவர் ஒன்று மட்டும் சொல்ல, உங்களை கரம் பிடிச்சாருன்னா அவர் உங்களை விட
உன் கூட இருக்கிற தகப்பனை தான் கண்ணம் பண்ணனா பரம தகப்பன் ஒன்றாலும் ஒரு தவறு இருக்கலாம், தவறை உணர்ந்தணும். உணராமல் இருக்கும் பாருங்க, உணர்ந்துட்டா ஓகே இன்னும் ஆண்டவரே அவரை பார்த்துப்பேன். நெவர் ஹர்ட். நான் எனக்கு தெரியல, ஆவியான சொல்லிட்டாரு தெரியல. உங்க தாயின் தகப்பனையும் வெசனப்பட வச்சிடாதீங்க. நீங்க எதுவுமே செய்யாண்ட பரல, அவங்க நல்லா பார்த்துட்டீங்கன்னா, மாமனாராக இருக்கா மாமியாராக இருக்கா, நான் சொல்கிறேன் ஓப்பனா, நல்லா பார்த்துட்டிங்கன்னா அதில் வர ஆசீர்வாதம் வேறு எதுவுமே கிடையாது. அதான் ரகசியம். ரகசியத்தை பிடிச்சிட்டிங்கன்னா அதான் உண்மை, அதான் ரகசியம். நான் எல்லாம் அனுபவிச்சு, நான் மட்டும் இல்லை, நீங்கள் கேட்டு பாருங்க. ஒரு சமாதானம் வாழ்க்கையில், ஒரு என்னது, ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவர் நிறைவாக தருவார். பெருசாகவும் தேவையில்லை, இவங்களை நீங்கள் பாதுகாத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாள் ஒரு அற்புதமான நாள். ஆமென். தாவீதை பற்றி எல்லாம் தெரியல. தாவீது தெரியும் தானே? தாவீது ஒரு யுத்த வீரன். முதலாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 1 சாமுவேல் பார்த்தோன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் அபிஷேகம் பண்ணி தெரியும், அந்த போய் கோலியாத் பின்னால் நின்று எல்லாரும் பயந்தாங்க. இவன் ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சு அவன் ராஜா ஆகிட்டான். அவன் ஃபாஸ்ட்டாக போனேன். ராஜா ஆன உடனே என்னாச்சுன்னா, சவுல் எந்தெந்த சவுல் அவனை ராஜா ஆகணும்னா சவுல் துரத்தனா இப்போ அவனை சாகடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறான், பொறாமை. எந்த சவுல் அவனை ராஜா ஆகணும்னா துரத்தினான். அவன் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் பிரச்சனை, ஓடி ஓடி ஒளிகிறான். ஆனால் ராஜா. ஆனால் அந்த சமயத்தில் இருந்த சூழ்நிலைகள் மத்தியில் அவனை ஒரு ஆள் அவனை நேசிச்சான். அல்ல, யார் தெரியுமா? யோனத்தன்ங்கிற சவுலுடைய மகன். யோனத்தனும் தாவீதும் நெருங்கிய நண்பர்கள், சகோதரர்கள், நண்பர்கள். அந்த சூழ்நிலையில் யோனத்தான் தாவீது கிட்ட பொருத்தனை பண்ணிட்டான். 2 இடத்துல இருக்குது. ஒரு காரியத்தை தாவீது வேண்டிக் கொண்டான். நீங்க படிச்ச 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 14-15 படிங்க குயிக்கா. 1 சாமுவேல் 20 14-15. ஹல்லேலூயா. யோனத்தான் சொல்றான், ஐயா எங்க அப்பா உன்னை ரொம்ப துன்புறுத்திருக்காரு, ஆனா உன்ன ரொம்ப ஒரு நாள் இதெல்லாம் தாண்டி ஆண்டவர் ஒரு இட ஸ்தானத்தில் வைப்பார். நீ தான் ஆளுகை செய்வ. அப்போ நான் இருப்பனோ இருக்க மாட்டேனோ சொல்லிட்டான். அவர் திருக்கதர்சமாக சொல்லிட்டார். ஆனால் தயவு செய்து என் குடும்பத்தை நீ நினைத்து கொள்ள வேண்டும். அதாவது நீ ராஜாவட்டினா நீ உனக்கு அந்த உரிமை, எல்லாரையும் நீ சாகடிச்சிடலாம். அதாவது சவுலின் வம்சத்தை நீ முடிச்சிடலாம். அந்த நேரத்தில் உன் நண்பனா நான் ஒரு காரியத்தை கேட்குற சகோதரனா, என்னையும் என் குடும்பத்தையும் நினைத்துக்கொள். நான் இருக்கணும் இல்லை, யாராக இருந்தாங்களாலும் அவங்கள நீ கொஞ்சம் தயவு செய்யணும். ஒரு ஒரு பொருத்தனை, ஒரு வேண்டுதல் செய்யலாம். இனி 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் அதே இதில் 41-42 படிங்க. அதில் 41-42 படிங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் ஞாபகப்படுத்தலாம். ஐயா பிரிந்து போறாங்க 2 பேரும். அப்ப ஞாபகப்படுத்த, ஐயா ஒரே ஒரு காரியம், நீ நல்லா இருப்ப, நீ நல்லா வருவ, நீ வந்தா யூ வில் பி தேர். நீ இவ்வளோ கஷ்டப்படுற, உன்னை பற்றி தெரியும் எனக்கு. என்னால் உனக்கு ஒன்றும் செய்ய நான் முயற்சி பண்ணுறேன், முடியல என்னால், என் தகப்பட்டது ஒன்று. ஆனால் நீ நல்லா இருப்ப. அந்த நேரத்தில் ஒரே ஒரு பொருத்தனை மட்டும் சரி, ஒரே ஒரு வேண்டுதல், என்னையும்
நான் இருந்தேன்னா என்னையும் இல்லை குடும்பத்தையும் நினைத்து. இப்படி பொருத்தனை பண்ணிடுறான். உங்களுக்கு தெரியும், ஒரு யுத்தத்திலே யோனத்தானும் சவுலும் மடிந்து விடுறாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ சவுல் தான் எல்லாத்துக்கும், அவன் தான் மொத்தத்துக்கு ராஜா, ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். இப்போ எல்லாம் யுத்தம் எல்லாம் ஜெயித்து தாவீது இளைப்பாரி கொண்டிருக்க. என்ன பண்ணிருக்கான்? இளைப்பாரி கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் அவனுக்கு நினைவு வருகிறது. என்னது? யோனத்தான் என் நண்பனுக்கு நான் ஒரு பொருத்தனை செய்து கொடுத்தேன், அதை நான் நிறைவேற்றுவேன். என் நண்பனுக்கு நான் எந்த நேரத்தில், அவன் இளைப்பாறுகிற நேரத்தில் நினைவு வருது. ஐ மீன் எல்லாம் முடிஞ்சு மைண்டெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ ஒன்றுமே இல்லை, எந்த போர் இல்லை, எந்த ராஜா அவனை சேலஞ்சு பண்ணல, யாரும் இல்லை, ஃப்ரீயாக இருக்கிறான். அந்த நேரத்தை நினைவு, ஐயோ என் நண்பனுக்கு நான் ஒரு பொருத்தனை, அதை நான் நிறைவேற்றுவேன். நண்பனுக்கு செய்த பொருத்தனையை நிறைவேற்ற நினைக்கிறேன். இப்போ தேடி போகிறான். என்ன தேடி போகிறான்? சவுலின் வம்சத்தில் யாராவது உயிரோடு இருக்காங்களா? யோனத்தான் நிமித்தம் என் நண்பனுக்கு நான் ஒரு பொருத்தனை செய்து அதை நான் நிறைவேற்ற வேண்டும்னு தேடுறான், அலைகிறான், தேடுறான். அப்போ தான் 2 சாமுவேல் 9 அதிகாரம் எடுத்து வரும். 9:1 எடுத்து படிங்களா? யாராவது 2 சாமுவேல் 1. இப்போ தாவீது அலைந்து அவன் செய்தி அனுப்புறான். என்ன அனுப்புறான்னா, யோனத்தான் நிமித்தம் என்ன பண்ணும்? இப்போ தாவீது ஒருத்தன் தேடினாலே அவனை அவனை சாகடிப்பு தான். ஆமாம், எல்லாருக்கும் ஒரு பயம், அவ்வளோதான். அதனால செய்தி அனுப்புறான். என்ன சொல்றான்? நான் யாரையும், ஆமாம், நான் சாகடிக்க வரல, யோனத்தான் நிமித்தம் நான் தயவு, ஆமாம், நான் செஞ்ச பொருத்தனையை எடுத்து போட்டு ஹெட்டிங் போட்டான். நான் தயவு செய்ய தான் வந்திருக்கேன். ஆனால் சவுல் வீட்டாரில் யாராவது இன்னும் உயிரோடு இருக்கிறாங்களான்னு தாவீது கேட்டு செய்தி அனுப்பிட்டே இருக்கிறான். எங்கே செய்தி அனுப்புகிறான்? யாராவது இருக்காங்களா? தாவீது சவுல் வீட்டில் யாராவது இருக்காங்களா? சவுல் வீட்டில் யாராவது இருக்கிறாங்க? அது தாவீது அந்த செய்தி போய் கேட்டு திடீர்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது, ஐயா ஒருத்தன் இருக்கான். யார்? ஆமாம், ஜீபான்னு ஒருத்தர் இருக்கான். என்னது? அவன் நல்லவன் கிடையாது. அவன் வந்து சவுல் உயிரோடு இருக்கும்போது அவன் குடும்ப வீட்டில் வேலையில் இருந்தவன். இப்போவும் உயிரோடு இருக்கிறான். சவுல் போய்ட்டு நான் உயிரோடு இருக்கிறான். ஒருத்தன் செய்தி வருது, ஐயா ஒருத்தன் இருக்கிறான், அவன் வந்து சீபான் ஒருத்தர் இருக்கிறான், அவன் சவுல் கூட இருந்தவன், அவனுக்கு இந்த சவுல் குடும்பத்தாரை குறித்து அவனுக்கு. இப்போ சீபா கிட்டே சொல்லியிருப்பாங்க, உனக்கு சாவுனா யார் கையில் வரும்? தாவீது தான். அவனை நடுங்கிட்டு தான் இருக்கான். யாரை பார்க்கக்கூடாது? யாரை வேணா சந்திக்க ரெடி. ஆனால் தாவீதை மாத்திரம். இப்போ செய்தி வருது, ஐயா சீபா உன்னை ஒருத்தர், யாருங்க? தாவீது உயிரே போயிடுச்சு. யாரு? தாவீது கூப்பிட்றாருன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சு போச்சு. ஐயா பண்ண தப்பு இப்போ எல்லாம் தெரியும். ஆனால் இவன் பாருங்க, ரெண்டாவது வசனம் பாருங்க, போடுங்க அடுத்த வசனம். அப்போது சவுல் வீட்டு வேலை, ஆமாம், வந்து அவன் இப்போ அழைத்து வந்தா இருக்கா, வந்தால் அவன் கழுத்தை தான் கொடுக்குறான், கூட விழுந்துருந்தான். ஐயா அப்புறம் கேட்குறாரு தாவீது, ராஜா அவனை பார்த்து நீ தான் சீப்பாயின்னு கேட்டான். அவன் அடியன் அடுத்த வருஷம் பாருங்க, அது சொல்கிறான் பாருங்க. அடுத்தது, ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தை, ஃபர்ஸ்ட் யாருன்னா யோனத்தான் நிமித்தம் தானே அனௌன்ஸ் பண்ண. இப்போ அவன் சவுண்ட் வந்தோன்னா, ஐயா தேவன் நிமித்தம், ஹல்லேலூயா, தேவன் நிமித்தம் தயவு செய்யும்படி, ஹல்லேலூயா. நம்ம ஒருத்தருக்கு தயவு பண்ணுறோன்னா அது தேவன் நிமித்தம் தான். ஆண்டவர் இருந்தால் தான் அந்த தயவு சொல்கிறல்ல, அது எதிர்பார்க்காத ஒரு அன்பு, ஒரு மன்னிப்பு இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகிட்ட அது இருக்கக்கூடிய காரணம். ஆண்டவர் அறியாத வந்து காரணம் தான் மன்னிப்பான், அப்படிதானே? நான் எப்போ சொல்லலாம், ஆண்டவர் பிள்ளை காரணம் இருக்க இல்லையா, நம்ம மன்னிச்சிடணும். ஏன்னா நமக்கு ஒரு, அவர் என்ன மன்னிச்சுட்டாருங்க, நம்ம என்ன வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் இல்லையா? நம்ம மன்னிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கணும். ஆண்டவர் பிள்ளைங்க வந்து என்னது, அந்த 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 செய்யறதுக்கு ஆண்டவர் உள்ளே இருக்கிற போது தான் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆவியான நமக்கெல்லாம் ஆவியானவர் உண்டுதெல்லாம் அந்த காரியத்தை நாம, அவன் சொல்ல பாருங்க, குடும்பத்தை தயவு தேவன் நிமித்தம் சவுல் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாரோடு இருக்காங்கன்னு கேட்குறான். ஐயா தேவன் நிமித்தம் நான் தயவு செய்யணும். ஐயா உன்னை யாரையும் உன்னையும் கொல்ல வரல, யாரையும் கொல்ல வரல, சவுல் குடும்பத்தை நான் தான் தயவு செய்வேன். யார்? தேவன் நிமித்தம். என்னோட நண்பன் யோனத்தானுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன், ஆண்டவர் மையப்படும்படி நான் அந்த காரியத்தை. அப்போ சொல்கிறான், ஒருத்தன் இருக்கிறான், சொல்கிறான், யார்? யோனத்தானன் மகன். யோனத்தான் மகன் சொன்னால் தாவீதுக்கு என்ன இருக்கும்? அப்பா என் நண்பனோட பையன்
டைரக்டாக நண்பனுக்கு செய்த உதவி எப்படி அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் முடமை, 2 காலும். இப்போ 2 கால் எப்படி முடமாச்சுன்னு பாருங்க. 2 சாமுவேல் 4:4 படிங்க யாராவது. 2 Samuel 4:4. somebody read. யோனத்தான் இருந்தான். பாருங்க, அத சொல்ல ஒரு 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 போர்ல யோனத்தானும் தாவீதும் ஒரு போர்ல மடிச்சுட்டாங்க, இறந்துட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து குழந்தைக்கு தான் வரும் இல்லையா, அந்த குடும்ப வம்சத்தை அழிச்சு தான் வருவாங்க. இந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு இந்த தாத்தினா அந்த குழந்தைய பாதுகாத்துறதுக்கு ஒரு அம்மா இருப்பாங்கல்ல, இந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு தூக்கிட்டு ஓடிச்சு. 5 வயசு குழந்தை கீழே விழுந்ததில் 2 காலம் உடஞ்சி போச்சு. நல்லா கவனிங்க, இந்த அம்மா நன்மை தான் செய்ய, ஒரு அம்மா நன்மை செய்ய போச்சுது. ஆனால் என்ன ஆச்சு அவனுக்கு? இப்போ மெஃபிபோஷேத், அவன் பேர் மெஃபிபோஷேத். அவன் எங்கே இருக்கிறான்? லோடேபார். எங்கே இருக்கான்னு கேட்டதுக்கு லோடேபார். லோடேபார்னா இருட்டான இடம். என்னது? இருட்டு, வலி, வேதனை, நிம்மதி இல்லாத இடம். ஆமென். ஒரு சந்தோஷம் கிடையாது, யாரும் அன்பை பேச மாட்டாங்க. ஒரு இருட்டான இடம், வாழ்க்கையே ஒரு இருண்டு போன ஒரு இடம் தான் லோடேபார். இப்போ ஒரு ராஜகுமாரன் தான் தவறு செய்யல, ஒரு அம்மா நல்லது செய்ய வந்து தீமை ஆயிடுச்சு. என்ன ஒரு லைஃப்ல ஒரு இது பாருங்க. ஐயா, அந்த அம்மா வந்து வேணுகுனே கீழே போட்டு காலை உடையல, இவனை காப்பாற்ற தூக்கிட்டு போட்டு கீழே விழுந்து கால் உடஞ்சிச்சு. அதனால ராஜகுமாரன் எங்க இருக்கிறான்னா இப்போ லோடேபார்ல இருக்கிறான். ஒரு ராஜ அரண்மனையில் பிறந்து இருந்த 5 வயது குழந்தை கால் உடஞ்சதுனால இப்போ எவ்வளோ வருஷமாக லோடேபார்ல கேள்வியேட்டு பேரேட்டு யாவன் வீட்லேயோ இரவுகளுக்கு இருக்கிறான். இதில் முடமையாக இருக்கிறதுனால இவனால் அவங்க இருக்கிற யாருக்கும் போஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. சில வாழ்க்கையில் நம்ம சில காரணம் வாழ்க்கையில் முடமையாக இருக்கும்போது, ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம வந்து யாருக்கும் பிரயோஜனம். பார்த்துருக்கீங்களா? சொல்லுவாங்க இது பிரயோஜனம் இல்லாத சொல்லுவாங்க, வீட்டிலே சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒன்றுக்கும் சில வீட்டிலாம் ஆசீர்வாத வார்த்தைலாம் கேட்டிருக்கேன். இது ஒன்றுக்கு உதவாது, இது வந்து என்னது உருப்படாது. பார்த்துருக்கீங்களா? நல்ல வார்த்தை சில அம்மாலாம் பேசுவேன், பார்த்துருக்கேன் நான். உருப்படாது. அப்புறம் ஜபிக்க வேண்டியது, ஐயா என் பையன் ஆசீர்வதிங்க, நாசமாக போயிடுவேன். அப்புறம் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஒன்றுமே லைஃப்பில் முடிஞ்சு போச்சு, யாருமே இல்லை. அங்கே இருக்கும் அந்த வீட்டு உடம்பஸ்தம் கூட அவனை இப்படி கூடுவான், சப்பானி தான் கூட்டிருப்பான். அவன் பேர் சொல்லி கூடுதே இல்லை, அது அட்ரஸே இல்லை. ஒரு இருட்டில் லோடேபார்ல இருக்கிறான். தாவீது கேட்டோன்னா நெஞ்செல்லாம் விட்டு, ஐயோ, முதலாவது காலு முடமா இருக்கு, 2வது இவன் வந்து தாவீதுக்கு ராஜ்யத்துக்கு ஒரு த்ரெட்டில் ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன் சாவடிறாங்கன்னா இந்த ராஜ்யத்துக்கு ஒன்று பிரச்சனை, நாளைக்கு வந்து ஏதாவது கேட்பான்னு இவ்வளோ இது பண்ணுறது. நல்லா இருந்தாலும் தாவீது நன்மை பண்ணியிருப்பான், ஆனால் இன்னும் வேதனை. ஐயோ, நல்லா இருந்தால் இன்னும் கூட வச்சு நல்லா வச்சுட்டு பண்ணிப்பான். முடமை இருக்கானே, வாழ்க்கை இப்படி இருக்குது நினச்சி வேதனைப்பட்டு லோடேபார் இப்போ பார்க்குறான். ஐயோ இப்படி இருக்கானே, அவனை கொண்டு வர சொல்கிறான். யார்ட்டா? ஜீபாட்ட. அவனை இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ மெஃபிபோஷேத் சொல்லிட்டாங்க, தம்பி உன் வாழ்க்கையில் உனக்கு சாவு மணின்னா யாரால வரும்? தாவீது. ஏற்கனவே லோடேபார், ஏற்கனவே லைஃப்பில் வாழ்க்கையில் விரக்தி, வேதனை, ஒன்றுமே இல்லை, லைஃப் எதிர்காலமே இல்லை, என்ன ஒன்றுமே இருட்டில் இருக்கான். அதுக்கு நல்ல தாவீதுன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனை பார்த்து கண்டுபிடிச்சிட்டான் வாழ்க்கையா. ஆனால் இப்போ செய்தி வருது, ஏன் ஒருத்தர் ஒன்று கூப்பிட்றாரு, யாரு? தாவீது. ஹல்லேலூயா. இப்போ தாவீதுன்னா தூக்கி போயிடுச்சு. ஆனால் ஒன்று யோசித்தான், இந்த லோடேபார்ல இருந்து லைஃப் இப்படி இருக்கிறதுக்கு அவன் கையில் செத்தாலும் சில சொல்ல பண்ண, ஐயா இதை காட்டிலும் 2மே மோசம்தான், இதை காட்டிலும் அது பெஸ்ட் இல்லை, மேலு. எப்படி பெஸ்ட்டு சொல்லாதீங்க, இது 2மே மோசம்தான். ஆனால் இதுக்கு அது எவ்வளோ? இந்த லோடேபார்ல இருந்து நான் செத்து ஒன்றும் உலகமே தெரியாமல் இருண்டு இருக்கிறதை காட்டிலும் அந்த ராஜ கையில் சாகிறது எவ்வளவோ.
அட்லீஸ்ட் ஐ கேன் டை இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிங். ஏதோ ஒரு இது ராஜாக்கு இல்லையா? கரெக்ட் தானே? இங்கே இருந்து பிள்ளைங்க ஒன்றுமே எவனும் மதிக்க மாட்டான், சப்பானின்னு கூப்பிட்றான், லைஃப் ஒன்றுமே இல்லையே நீங்கள் லைஃப்பில் எனக்கு நான் செய்கிறதுக்கு. அப்படி இதில் தான் வந்து அவன் மெஃபிபோஷேத்து தாவீதை பார்த்தோன்னு அப்படியே விழுகிறான் கீழே. அப்போ பாருங்க, அப்போ தான் தாவீது சொல்கிறான், அதான் ரெஸ்டர் சொல்கிறான் பாருங்க, மெஃபிபோஷேத்து முறையாக எங்கள் லைஃப்பில் ஒரு ஆள் அவனை பேரை சொல்லி கூப்பிட்றான். அல்லேலூயா. அது ராஜா அவனை பேர் யார் அவனை முடிச்சிருவாங்கன்னு சொல்கிறான், அவன் கூப்பிட்றான் மெஃபிபோஷேத். அந்த ஒரு வார்த்தையிலேயே அவனுக்குள்ள ஒரு ஏதோ நடக்குது. அல்லேலூயா. இது 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தாவீது 4 காரியத்தை சொல்கிறாங்க, அதை சொல்லி நான் அப்படி கடந்து முடிக்க போகிறேன். 4 காரியம். முதல்ல என்ன சொல்றாரு? பயப்படாதே. முதலாவது தாவீது அவனை பார்த்து சொல்லுகிற காரியம் பயப்படாது. அல்லேலூயா. மெஃபிபோஷேத் நீ பயப்படாது. நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் மனுஷன் நம்ம யாராவது திடீர்னு ஒருத்தர் கீழே விழுந்துட்டா வச்சுங்க, உடனே பயப்படாது இல்லையா? ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, பைக்கில் விழுந்துட்டாங்க, என்ன பண்ண உடனே பயப்படாது இல்லை, ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க. கரெக்ட் தானே? சூழ்நிலை எப்படின்னு தெரியும், ஆனாலும் ஒரு வார்த்தை பயப்படாதீங்க. மனசு சொல்கிறது பயப்படாதுன்னா அப்படி கொஞ்சம் அவங்களுக்கு பயப்படாதுப்பா. 2வது சொல்கிறான், உன் தகப்பன் நிமிஷம் உனக்கு நான் தயை செய்ய போகிறேன். உன்னை கொல்ல வரலப்பா, உனக்கு நன்மை செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்? உனக்கு நன்மை செய்ய போகிறேன். நான் வாழ்க்கையில் நன்மையே பார்க்காத ஒரு மெஃபிபோஷேத்தை போய் உனக்கு நன்மை செய்ய போகிறேன்னா எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில் முறையே கேட்டிருக்காரு, நன்மைன்னு கேட்டிருக்குது. அப்போ தான் பயப்படாதன்னு தான் அவன் கேட்ட வார்த்தையெல்லாம் முறையே கேட்டிருப்பான். அவன் பேரே தான் கேட்குறான். லோடே பால்லாம் அவன் பேரை சொல்லி கூட கொண்டு சப்பானின்னு கூட்டிருப்பானுங்க, அவனை துன்புறுத்திருப்பானுங்க, எவனுமே எல்லாம் பயமுறுத்திருப்பாங்க. பயமுள்ள காரியம் தான் வந்திருக்கு இல்லையா? தாவீது வருவான் கொண்டு வருவான், எல்லாம் பயந்து இருப்பான். முறையாக லைஃப்பில் அவன் பேரை சொல்லி கூப்பிட்றான். எப்படி நடக்குது பாருங்க. அடுத்தது பயப்படாது, அடுத்தது உனக்கு தயை செய்ய போகிறேன், அடுத்து சொல்கிறான் உனக்கு எல்லாத்தையும் ஐயா நீ இழந்து போன எல்லாத்தையும் நான் திருப்பி கொண்டு வரேன். அல்லேலூயா. உன் தாத்தாவோட சொத்து மாத்திரம் இல்லை, நீ இழந்து போன சந்தோஷம் சமாதானம் எல்லாத்தையும் நான் திருப்பி தருவதற்கான காரியத்தை நான் அவனுக்கு செய்யணும். ஆமென். அல்லேலூயா. 4 சொல்றான், அப்பா நீ என் கூட அப்படியாவது மறுபடியும் ஒன்று அந்த ஸ்தானத்தில் கொண்டு வரேன். அல்லேலூயா. என்னொன்று யோசிக்கிற, இந்த முடமை என்ன பண்ணுறேன், நீ என் பந்தியில் உட்காரும் போது ஒன்று முடமை எங்கே போயிடும்? அல்லேலூயா. நீ என் கூட இருக்கும்போது யார் ஒன்று முடமையை I will cover for you. என் கூட வா, நான் கூட்டம் என் கூட அந்த ஸ்தானத்தில் மறுபடியும் நான் உயர்த்துவேன். நீயா உயர்த்தல, நான் உன்னை உயர்த்தும் போது யார் அந்த முடமையே? நீ எல்லாரையும் போல என் பிள்ளைகளை போல பந்தியில் இருப்பார். அல்லேலூயா. ஒரு தகப்பன் அன்பு, ஒரு தகப்பன் தன்னுடைய நண்பனுக்காக தகப்பன், ஒரு உலக தகப்பன் காட்டுகிற ஒரு அன்பு. அல்லேலூயா. அவன் குழந்தை இல்லைங்க, தன் நண்பனுக்கு செய்த பொருத்தனையை அவன் இளைப்பாறும் போது நினைத்து எவ்வளோ வருடங்கள் கிளைத்து வந்து அவன் செய்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. ஒரு உலக தகப்பன் 10 வருடம் கழித்து நினைத்து வந்து அந்த காரியத்தை செய்கிறான். எவ்வளோ அழகாக ரெஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கு. அவனுக்கு எல்லா அதிகாரம் இருக்கு. மெஃபிபோஷேத்தை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அந்த நேரத்தில் அவன் இறந்துட்டான், பொறுத்து செய்த நண்பன் இறந்துட்டான். ஆனாலும் அந்த பொறுத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு தகப்பன். அல்லேலூயா. அவன் தகப்பன் இல்லை, ஆனால் தகப்பனாக அந்த இடத்துல அவன் காரியத்தை செய்கிறான். அல்லேலூயா. மெஃபிபோஷேத் இப்போ அவன் தான் தகப்பன். அவன் இழந்து எல்லாம் 5 வயசுல அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அந்த தகப்பனுடைய அன்பை மறுபடியும் பார்க்கறான். என்ன சொல்றான்? ஐயா பேர் சொல்லி கூப்பிடுறான். அடுத்தது பயப்படாதே, உனக்கு நன்மை செய்ய போறேன், எல்லாத்தையும் மறுபடியும் நான் I'm going to restore you back. நான்காவது என் கூட இருக்க போறேன் நீ. ஆமென். அதான் நீ தனிமையில் இருக்க போறதில்ல, நீ லோடேபாருக்கு போறதில்ல, நீ என் கூட இருக்க போற. அல்லேலூயா. உன் சகோதரி கூட இருக்க போற, நீ எல்லாரோட இருக்க போறியா? நீ இது யாரு சொல்றா?
ஒரு உலக ராஜா தாவீது தன் நண்பனுக்கு செய்த பொருத்தனை நினைவு கூர்ந்து, எவ்வளவு வருடங்கள் நினைவு கூர்ந்து அந்த பொருத்தனை நிறைவேற்ற தகப்பனின் அன்பை யாருக்கு? மெஃபிபோஷன் நிறைவேற்றான். ஆனால் நான் சொல்கிறேன், அதை காட்டிலும் உங்களுக்கு தாவீது செய்ததை காட்டிலும் தாவீதின் குமாரன் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக ரத்தம் சிந்தியவர், உங்களுக்காக பாடுகளை சுமந்தவர். ஹல்லேலூயா. இளைப்பாறும் போதில் 24/7 உங்களை என்னை நினைத்து கொண்டிருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. தாவீது இளைப்பார், மனுஷன் இளைப்பாறும் போது நினைவு வந்தது. ஆனாலும் தகப்பனுடைய கடமையை அவன் செய்தான். ஆனால் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் நினைவாகவே இருக்கிறாருங்க. என்ன வேணுங்க? உன் நினைவாக தான் இருக்கார் அவர். அவர் சொல்றாரு, உன் லோடேபார் சூழ்நிலை இல்லை, ஆமென், உன் இருட்டு சூழ்நிலை இல்லை, உன் உடைந்த சூழ்நிலை இல்லை. ஹல்லேலூயா. சில நேரத்தில் வெளியே நம்ம நல்லா பண்ணிட்டு வரோம், ஆனால் நமக்கு உள்ளது நமக்கு தான் தெரியும், டப்பா டான்ஸ் ஆடுது. ஆமென். வெளியே நல்லா ஒரு, ஆனால் லோடேபாரோடு தான் இருப்போம். தெரிய கரெக்டா? எத்தனையோ பேர் சந்திச்சிருக்கோம். நல்லா பார்க்க ஆடி இருப்போம், 2 வார்த்தை பேசினா லோடேபாருக்கு உள்ள இருப்பாங்க. ஹல்லேலூயா. லோடேபார் லிட்ரல். நம்ம வாழ்க்கையில் சில பேர் லோடேபாரில் தான் இருக்கிறோம். ஆமென். இன்னும் வாழ்க்கையில் உடைந்தது, இன்னும் வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வி, இன்னும் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதோ, இன்னும் வாழ்க்கையில் பயம், இன்னும் மனுஷனை பார்த்தா பயம், சூழ்நிலை பார்த்தா பயம், என்ன நடக்க போகுது, எடுத்து முன்னாடி கால் வைக்க முடியல, எதை பார்த்தாலும் ஒரு நடுக்கம், என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, வீட்டில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் வெளியே போனால் தனியாக 4 பேர் இருக்கு. நான் இப்போ சொல்ல 4 பேர் கூட இருந்து சிரிக்கிறது பெருசு இல்லை. நீ தனியாக இருக்கும்போது கையை தூக்கி ஆண்டவரை மையப்படுத்திட்டியா, அப்போ தான் நீ உனக்கு. நீ தனியாக இருக்கும்போது அப்போ லோடேபார் தான். 4 பேர்களுக்கு கூட இருக்கும்போது யார் வேணா சிரிக்கலாம், யார் வேணா. ஆனால் தனியாக இருக்கும்போது நீ உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தோட கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வாழ்க்கைக்காக நன்றின்னு சொல்லி விடுதலோடு இருக்கியா, தென் யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ். ஹல்லேலூயா. இல்லை 4 பேர் கூட இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம். தனியாக பார்த்தா அப்படின்னா உன் லோடேபார் சூழ்நிலைன்னு மாறல. ஹல்லேலூயா. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத. ஹல்லேலூயா. நீ பயப்படாத வா. நீ வேதத்தில் பாருங்க, எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் ஆண்டவர் வாழ்க்கை அப்படி தூக்கும்போது முதலாக சொல்கிற காரியம், நீ பயப்படாதே. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் உண்டு. எவிருங்கிற ஒரு மனுஷன் பார்த்துருக்கீங்களா? எவிரு ஜபாலய தலைவன். இயேசு கிறிஸ்து உள்ளே வரும்போது காலில் விழுந்து கெஞ்சினான். எதுக்காக? என்னோட 12 வயது மகள் மரண தருவாயில் இருக்கிறான். ஏசு அவளை பார்த்து பரிதாபப்பட்டேன்னு சொல்கிறான். ஆண்டவர் நீங்கள் வந்து கை வச்சிங்கன்னா அவளுக்கு, நான் குயிக்காக சொல்லுங்க, அவளுக்கு சுகமாயிடும்னா, ஆண்டவர் வந்து ஐயோ ஜபாலயத்தில் இப்படி காலில் விழுறன்னா அவன் வீட்டுக்கு போகிறாரு. போகிற வழியில பாதியிலே ப்ரொசன் நின்று போச்சு. ஜபாலய தலைவனுக்கு பக்கன்னு ஐயோ என் மகள் அதை யோசிச்சுட்டு இருக்கிறான். அங்கே பார்த்தா ஒரே சலசலப்பாரு. ஆண்டவர் சொல்ல, யார் என்ன தொட்டதுன்றாரு. பேதுரு சொல்ல, ஆண்டவர் எல்லாரும் அவங்களை தொடுறாங்க, என்ன ஆண்டவர் காமெடி பண்ணுறீங்கன்றான். அப்போ ஆண்டவர் சொல்ல, என்னிலிருந்து வல்லமை யாரை தர. அப்புறம் ஒரு அம்மா கை தூக்கி, நான் தாய தொட்டேன். அவள் வஸ்திர தொங்கலை தொட்ட உடனே அவளுக்கு, இதெல்லாம் யார் பார்த்து? எவரு பார்த்துட்டே இருக்கான். ஓ, நான் ஆண்டோட சொன்ன, ஆண்டவர் நீ கை வச்சுன்னா சுகமாயிடுன்னு. இங்கே இந்த அம்மா வந்து வஸ்திர ஆண்டவர் கைகள், இந்த அம்மா தொட்டதுக்கே சுகமாயிடுச்சு. ஒரு ஹோப். ஐயோ அப்போ என் குழந்தைக்கு சுகமாயிடும் நிற்கிற நேரத்தில் வீட்டில் இருந்து செய்தி ஒருத்தவங்க குழந்தை இறந்து போச்சு. எப்படி யோசிப்பேன்? ஏற்கனவே பயந்து என் குழந்தை யோசிச்சுட்டு அப்போ தான் ஒரு அற்புதத்தை பார்க்குறேன். அற்புதத்தை பார்த்து உள்ள ஒரு ஹோப் வருது. நிற்கிற நேரத்தில் வீட்டில் செய்தி வருது, குழந்தை இறந்து போச்சியா, நீ வந்து போதகர் இனிமேனே டிஸ்டர்ப் பண்ணாத. அவன் போயிருக்கலாம், அதான் உண்மை, நன்றி சொல்லிட்டு போயிருக்கலாம். அந்த வார்த்தை வந்து நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்றாரு, எவருவே பயப்படாதே. ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, ஒரே வார்த்தை. பயப்படாத சொல்லிட்டு என்ன பண்ணுது அவன்? அந்த வார்த்தை, அந்த பயப்படாத ஒரு வார்த்தையில் எல்லாம் அடங்க. வெவ்வேறு பயப்படாதுன்னா, நீ பயப்படாதையா, நீ எதற்காக என்னை அழைத்து வந்தையோ அந்த காரியத்தை நான் பூர்த்தி செய்ய வல்லவனா இருக்கேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து பயப்படாத சொன்னா அப்படி விட்டு போகுது. மனுஷன் வேணா பயப்படாத சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து பயப்படாதன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க, உங்களை அப்படி விட்டுட்டு போகல. உன் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ எல்லாத்தையும் முழுமையாக செய்து முடித்து ஹல்லேலூயா நாமத்தை மயப்படுத்த தேவனவர். பயப்படாதன்னாரு. எவரு அனுப்பிவிட்டான்? ஆண்டவர் சொல்றாருன்னா, உங்களுக்கு தெரியும், இறந்து போன குழந்தை ஆண்டவர் மறுபடியும் கொண்டு. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க.
ரெண்டாவது சொல்றது, உனக்கு நன்மை செய்ய போறேன் நான். நீ தீமையை அனுபவிச்சுட்டே இருந்திருக்கலாம், வாழ்க்கை எது செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது, ஆனால் நான் உனக்கு நன்மை செய்ய போறேன். யாரும் தீமை செய்யலாங்க, கர்த்தர் நன்மை தான் செய்வாருங்க. அல்லேலூயா. பயப்படாதுன்னு உன்னை சொல்ற தேவன் அவர் நன்மை தான் செய்வார். ஆமென். ஆண்டவர், அந்த நிச்சயம் இருக்கணும், ஆண்டவர் என் வாழ்க்கையில் நன்மை தான் செய்வார். ஆமென். ஆண்டவர் என் வாழ்க்கையில் நன்மை தான் செய்வார். ஆண்டவர் என் வாழ்க்கை நன்மை தான் செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் வாழ்க்கை நன்மை தான் செய்வார். சொல்லுங்க. மனைவி கிட்ட சொல்றது பயப்படுறீங்களா? அப்புறம் நல்லா சொல்லுங்க உற்சாகமாக. ஆண்டவர் வாழ்க்கை நன்மைதான். ஹல்லேலூயா. அவர் தகப்பன் நமக்கு நன்மைதான். ஆமா, ஒரு நாளும் தீமை செய்கிறது இல்லை. அவர் நன்மைதான். அந்த நிச்சயம் ஆண்டவர் என்ன லோடேபாரில் பிடிச்சாரு, என்னோட பேசிட்டு இருக்காரு. அவர் எனக்கு நன்மை தான் செய்வார். என்னை சுற்றி அத்தனை காரியம் நடந்தாலும் அதற்கு மத்தியில் என் ஆண்டவர் நன்மை செய்வார். அல்லேலூயா. என் தலையை உயர்த்துவார். ஆமென். அப்புறம் சொல்ற, ஐயா நீ இழந்தவை எல்லாரும் திருப்பி கொடுப்பையா. நீ இழந்தவளை ரெட்டிப்பா கொடுக்கிற தேவன். உன்னுடைய சுக வாழ்வு, நீ இழந்த உன் பலவீனத்தில் பலனை தருவார். உனக்கு வாழ்க்கையில் ஒரு சுகத்தை தருவார். அவர் மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுவார். எத்தனை வாழ்க்கைங்க. குயிக்கா சில காரியங்களை செய்வார். நான் என் வாழ்க்கையில் சொல்லுங்களேன், எவ்வளோ நாள் ஆச்சுமா? 12 days 15 days இருக்குமா? ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் எதிர்பார்க்காத ஒன்றுங்க என் லைஃப்பில். இதெல்லாம் திடீர்னு உட்காந்துருக்கேன். ஒரு நாளில் சின்ன ஜுரம் வந்துச்சு. அப்புறம் தலையில் ஏதோ கடிக்க மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. அடுத்த போனால் உடம்பு ஃபுல்லாக இருந்துச்சு. பார்த்தா சிக்கன் பாக்ஸ்ன்றாங்க இந்த வயசில். ஐயோ, நான் ஒரு நாள் 10 நிமிஷம் வீட்டில் இருக்காத ஆள். சிக்கன் பாக்ஸ் வந்தோன்னா உடனே ஆண்டவர் கிருபை, உடனே நம்மளை லோடேபார் எங்க உள்ள லைஃப்பில் நான் ஆமாம் ரூமில் போட்டு அடைச்சாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. எப்படி யோசிச்சு பாருங்க, கிருபை. அந்த நேரத்தில் ஆண்டவரோட கிருபை. அல்லேலூயா. நான் உண்மையில பயந்துட்டேன். ஆண்டவரே இந்த வயசில் வந்து என்ன ஆக போதோ. ஒரு வாரம் ஊழியம் போக முடியல, ஒரு சபையில் பிரசங்கம் பண்ண முடியல. அதனால தான் வேறு ஊழியக்காரங்க அதெல்லாம் சபையில் ஒரு பிரசங்கம் பண்ணுறது முடிவு என்ன பண்ணுறது வேதனை. அவர் சமூகத்தில் தான் இருந்தேன். கிட்டத்தட்ட 8 நாட்கள் 9 நாட்கள் உள்ளே இருந்தேன் நான். அப்போ ஆண்டவர் பேசினக்காரன்னு பயப்படாதப்பா. அல்லேலூயா. உனக்கு நன்மை தான் செய்வோம். டாக்டர் வந்து பார்த்து சொல்கிறாரு, என்ன ஐயா உனக்கு சீக்கிரம் எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் உண்மையை சொல்கிறேன், இன்னும் ஒரு 5 நாள் ஆகணும், உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாக காஞ்சிடுச்சுன்ற டாக்டர் இப்படியே பார்க்குறாரு. எங்கள் வீட்டு கீழே இருக்கிற ஒரு டாக்டர், புறஜாதி மனுஷன் தான். ஆச்சரியப்பட்டார். கேட்டு பாருங்க மனைவிட்ட. இன்னும் 1 வாரம் இருக்கணும். நான் சொன்னேன் இன்னும் 1 வாரம் உள்ளே இருக்கணும். ஐயோ சரியா நீங்கள் வெளியே வாங்கன்றாரு. நான் சொன்னேன் பரவாயில்ல, உள்ள நல்லா தான் இருந்தது. ஏன்னா எல்லாரும் பணிவிட பண்ணிட்டு இருந்தாங்களா, உள்ள நல்லா இருந்தேன். நான் ஏசி ரூமில் நான் இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருக்கிறேன், பரவாயில்ல அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்துருங்க நீங்கள் அப்படின்னு அவரே இழுத்துட்டு வந்து வெளியே விட்ட கதை தான். நான் சொல்கிறேன், ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் பயப்படாத சொன்னாலும் நன்மை. அந்த நேரத்தில் நன்மைகள் பல தேவன் செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெஸ்டோர் பண்ண நான் நினச்சேன், என் முகத்தெல்லாம் பார்த்தேன். நான் நினச்சேன் அவன் முடிஞ்சதுல கதைன்னு. ரெஸ்டோர் பண்ணார். இந்த முகம் பார்த்தேன்னு என்ன, அந்த முகம் பார்த்துருக்கேன், எனக்கே பார்க்க முடியல என் முகத்தை. சீரியஸாக அது கண்ணை மட்டும் பாத்ரூம் ஆனால் பார்க்க தான் முடியுது. ஐயோ அப்பா என்னடா என்ன ஆக போதான்னு பயந்துட்டேன் நான். இல்லைங்க 10 வயசு 12 வயசில் வந்தால் தெரியாதுங்க. என் வயசு சொல்ல விரும்பலை. ஒரு 50 வயசு 50 வயசுல வந்து எப்படி யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அதான் சொன்ன அவர் பயப்படாது. அந்த வார்த்தை ரொம்ப ரியலுங்க. பயப்படாது. யார் என்ன சொன்னாலும் அவர் பேசின வார்த்தை பயப்படாது. டோன்ட் வரி. கண்டெல்லாம் சோத்துருச்சு. இந்த கண்ணு ரெட்டாகவே இருந்தது ஒரு 6-7 நாள். நான் நினச்சேன் என்னன்னு. பயப்படாது. அதில் நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ண சொல்கிறாரு, இது மாதிரி இந்த வயசில் வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு பார்ட்ஸ் அடிச்சுட்டு போய்டுன்றாப்ல. பாஸ்டர் என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் அப்படி தான் பேசுவார். நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் அவனுக்காக. இந்த மாதிரி இந்த வயசில் வந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று ஃபியூஸ் ஆகிடும். ஐயோப்பா ஸ்தோத்திரம். அந்த கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பயப்படாத. நன்மை தான் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் யார்ட்டையோ பேசுகிறேன், எல்லாவற்றையும் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணுறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இழந்தவைகளை தேவன் மறுபடி உனக்கு தருகிறார். அல்லேலூயா. உன்னை சார்ந்தவர்கள் ஆச்சரியப்படும்படியாக தேவன் உன் வாழ்க்கையில் இழந்து போனவைகளை மறுபடியும் தருகிறார். அல்லேலூயா. சில இருதயத்தை ஆண்டவர் சுத்தம் பண்ணிட்டு இருக்காருங்க. இருதயம்
இருதயத்தில் லோடே பார். அல்லேலூயா. உள்ள எல்லாம் லோடே பாராக ஆண்டவர் சுத்தம் பண்றார். அல்லேலூயா. உன் இருதயம் இன்றைக்கு இந்த இடத்தோடு போகும்போது, அல்லேலூயா, உன் இருதயம் ஆண்டவரே தேவன் விரும்பும்படியாக எல்லா கருப்பான காரியங்கள், அல்லேலூயா, எல்லாம் இருட்டான காரியம் தேவன் எடுத்து போட்டிருக்காரு. இந்த நேரத்தில் நான் பேசுகிற நேரத்தில் தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்றாரு. உனக்கு அன்பு தரார் தேவன். அல்லேலூயா. நீ இழந்த அன்பை தேவன் தருகிறார். நீ பேச நல்ல வார்த்தைகளை தருகிறார். நல்லா பேசுகிற ஆள் இப்போ வந்து வாய் திறந்தாலே என்னது நல்லா தான் பேசிட்டு இருந்தார். இப்போ வாயை திறந்தாலே ஐயோ, கரெக்டா? சில பேர் தலையாட்டுறீங்க. நல்லா தான் இப்போ நல்லா தான் பேசுவார். ஆனால் இப்போ வாயை திறந்தா ஐயோ, ஏன் வாயை திறக்கிறாருன்னே தெரியல. ஏன் என் மனைவி வாயை திறக்குன்னே தெரியல. அது எல்லாத்தையும் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்மைகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்ல நான்காவது காரியம், ஆண்டவர் ஸ்லாக்கி அவர் பந்தியில் இருக்கும்படியாக, அல்லேலூயா, அவரோடு போஜனம் செய்யும்படியாக, அவருடைய வார்த்தை எப்போதும் செவியில் ஒரு வார்த்தை கேட்கும்படியாக, எப்படி அவர் உறவில் இருக்கும்படியாக தேவன் ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ இழந்த ஸ்லாக்கியத்தை தேவன் மறுபடியும் தருகிறார். அல்லேலூயா. அதை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாறி போச்சு. அவ்வளவுதான். ஆமென். ஐயா, நீ எங்க இருக்கணுமோ அங்கிருந்து கீழே தவறிட்டான மறுபடியும் அந்த ஸ்லாக்கியம். அல்லேலூயா. லோடே பார்ல உன்னை மீட்டு கொண்டேன், நீ பயப்படாத, உனக்கு நன்மை செய்வேன், நீ இழந்தவை எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பேன். அல்லேலூயா. உன்னுடைய சுகம், பலம், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பேன். அல்லேலூயா. நீ இழந்திருக்கிற நினைக்கிற வாழ்க்கையில எல்லாவற்றையும், சந்த துக்கத்தை எல்லாத்தையும் நான் மாற்றுவேன். ஆனா என் சமூகத்தில் இருந்துரு. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆமென். தகப்பன் அன்பு, இதான் அந்த அன்பு. இது வந்து தாவீது நன்மை தான் செய்தான். ஆனால் மனுஷன் வந்து இளைப்பாறும்போது இன்னொரு நண்பனுக்காக தான் செய்தான். ஆனால் உங்களை என்னை நேசிக்கிறவர் நேரம் பார்த்தல எப்போதும், அதான் சொல்றல, என் நேரம் உங்களுக்கு. அல்லேலூயா. அப்போ நீங்களும் ஒரு நினைவாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வேற மாதிரி ஆகிடுங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த தகப்பன நான் சொல்றேன், அவருக்குடைய அன்புக்கு நிகர வேற அன்பே இல்லை. அவரை மாதிரி உங்களை என்ன நேசிக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை. அல்லேலூயா. உங்களை அவர் மாதிரி உங்களை எங்களையும் நேசிக்கிறதுக்கு, நடத்துறதுக்கு, ஆசீர்வதிக்கிறதுக்கு, பலப்படுத்துறதுக்கு, உற்சாகப்படுத்துறதுக்கு, தூக்கி சுமப்பதற்கு யாருமே இல்லை. ஆமென். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவரை போல ஒருவர் இல்லை. ஆமென். அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் என்னதான் வரும்? அன்பு தான் வரும். அவன் மனைவி சொன்ன மாதிரி அதுதான் நம்ம பிரதிபலிப்பேன், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த தகப்பனார் என்னது? அல்லேலூயா. தகப்பனார் என்ன? அந்த அன்பு உங்க வாழ்க்கை மெருகூட்டும்படியாக. அல்லேலூயா. உங்களுக்கு அவர் நிச்சயமா நன்மை செய்கிறார். அது நீங்க அந்த நன்மை உங்க மூலமாக பலருடைய வாழ்க்கையை தொடும்படியாக அவங்கள அல்லேலூயா பிளஸ் பண்ண. எல்லாம் கண்களை மூடி. 4 காரியம். பயப்படாதே. பயப்படாது. எவ்வளோ வசனம் சொல்லலாம், வேண்டாம். ஒரு வார்த்தை பயப்படாது. 2வது, உனக்கு நன்மை செய்வேன் நான். 3வது, எல்லாவற்றையும் திரும்பி கொடுப்பேன். கேளுங்க. நீங்கள் வாயத்து இழந்த என்னெல்லாம் இழந்தீங்களோ கேளுங்க. ஆண்டவர் இது உங்களோட நேரம். அது தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தின கேளுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும். 4வது, ஒரு ஸ்லாக்கியம், அவர் பந்தியில் போஜனம் செய்யும்படியாக. சிலர் சொல்லுவோம், ஐயோ நான் எப்படி? இல்லை, முன்னதான் கூப்பிட்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஐயோ என் வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறைவோடு இருக்கிற தேவன் அழைக்கிறார். ஆமென். உன் வாழ்க்கை நிறைவாற்றும்படியாக. ஆமென். அதான் கிருபை. இந்த 3 காரியம் பற்றி கிருபைன்னா தகுதி இல்லாதன தகுதிப்படுத்துது. ஜஸ்டிஸ், நியாயம் என்ன தெரியுமா? நீதி என்ன சொல்லுங்க? பதில். இன்னொன்று மர்சின்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா? இரக்கம்னா என்ன? நீ தகுதி தான், ஆனால் தகுதினா என்ன? எதிர்மறையான ஒரு காரியத்துக்கு தகுதி உள்ள, ஆனால் அதுலேருந்து தேவன் ஒன்று. அதான் மேட்ரு. இந்த 3 காரியத்தை கொடுத்தா நீ பார்த்துட்டு இருந்தேன்.
ஆனால் தேவன் நமக்கு கிருபை கொடுத்துருக்கு. தகுதி இல்லாதவன் நம்ம ஆனால் தகுதிப்படுத்தி வச்சிருக்க. அல்லையா? மிச்சம்லாம் விட்டுருங்க. ஆனால் தகுதி இல்லாத என்னையும் தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். என்னோட லோடேபார் சூழ்நிலை தேவன் என்னை மீட்டு இருக்கிறார். அல்லையா? இந்த காலையில் ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவர் சம்பவத்தில் எல்லா கண்களையும் மூடி இருக்கு. எல்லா கண்களையும் மூட. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு 2 நிமிடம் ஆண்டவர் சம்பவத்தில் எல்லாம் வாய்களை திறந்து உண்மையில் உங்கள் இதயத்தில் விசுவாசம் நீங்கள் சொல்லுகிற காரியத்தை தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். பல இருதயங்களை தேவன் நேரம் சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் இருதயம் எல்லாம் சுகமாகிட்டு கொண்டு இருக்குது. கடினமான இருதயங்கள் எல்லாம் லெகுப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய கேரக்டர் சில கேரக்டர்லாம் மாத்திர ஆண்டவர். ஓ ராபாலா சாந்தானமானாஹஸ். இந்த ஆராதனை முடிஞ்சுன்னா சிலரோட வாழ்க்கையை நீங்களே பேசும்போது தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அன்பினால் உன்னை அரவணைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மருகினிலே ஆவலாய் வருகின்றேன். இயேசுவே உம்மருகினிலே ஆவலாய் வருகின்றேன். சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே உம்மருகினிலே ஆவலாய் வருகின்றேன். இயேசுவே உம்மருகினிலே ஆவலாய் வருகின்றேன். என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே என்னாலுமே இயேசுவே இயேசுவே உமருகினிலே ஆவலாய் வருகின்றேன். என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. என்னாலுமே எந்தன் வார்த்தை உந்தன் மகிமை பாடிடுமே. என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுமே. இயேசுவே 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 யேசுவா 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 ஓ யேசுவா
எந்நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. என்னாலும் என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுமே. எந்நேரம் உந்தன் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. நாளுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுமே. சொல்லுங்க இயேசுவே, இயேசுவே. இயேசுவே, glorify your name, Jesus. இயேசுவே, இயேசுவே. சொல்லுங்க இயேசுவா, இயேசுவா. இயேசுவா, Yeshua, Yeshua, Yeshua. Hallelujah. ஆண்டவர் சிலர் வாழ்க்கையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு 2 நிமிடத்தில் முடிச்சுட்டு போறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன் சூழ்நிலையை தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் கனத்தை இருதயத்தை தேவன் லகுவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ நாட்கள் அன்று ஆண்டவர் சமூகத்தில் அழுது இருந்த அருமையான தாய், ஹல்லேலூயா, ஆண்டவர் அந்த நேரத்தில் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன்னுடைய லோடேபா சூழ்நிலையை தேவன் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, உன் நன்மை செய்வன் தேவன் சொல்கிற தேவன். காலாபாலா சாந்தரநாம. உன் இருதயத்தை தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். Thank you, Jesus. Oh, Ramashile. No. சில சிரசின் மேல, உங்க சிரசில் மேல இருக்கிற சில சூழ் இயேசுவின் நாமத்தில் ஒரு ரிலீஸ் பண்ணுங்க. ஜீசஸ். எல்லா லோடேப சூழ்நிலைகளும் மாறினதுக்கான நன்றியம். உங்கள் பிள்ளைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு அன்பினால் அரவணைத்ததுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்கான நன்றி. தகுதி இல்லாத எங்களை தேடி வந்தவரே மக்கள் நன்றி ஆண்டவர்களை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிற மக்கள் நன்றி. தேங்க்யூ. ஓ ராமா ஷீலதரம். உங்களுடைய பிள்ளை வாழ்க்கையில் செய்த எல்லாம் நன்மைக்க நன்றி. உங்களுடைய வார்த்தைக்கா நன்றி அப்பா. நன்றி தகப்பனே.